ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்கோ வெப் சீரிஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கோ இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஹாக்காய்ங்கிற வெப் சீரிஸில் கேரக்டரை பார்த்துருப்போம். இந்த கேரக்டரோட ஆர்ஜின் ஸ்டோரி தான் இந்த வெப் சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் ஹாக்காய் வெப் சீரிஸோட எண்டில் கிங்பின்னை கொண்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நடக்கிற ஸ்டோரி தான் இந்த வெப் சீரிஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸில் நடித்த மாயாங்கிற கேரக்டரில் நடித்தவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸில் இவங்களால் நிஜமாலே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இருந்தாலுமே சைட் லாங்குவேஜோட நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் காமிச்சு நடித்தாங்க. அடுத்து சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே இருந்துச்சுங்க வெப் சீரிஸில். வழக்கமாக வர மாடல் படங்களை விட இந்த படத்தில் ஒரு டார்க்காகவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட் பண்ண விதம் R-rated சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் அந்தளவுக்கு R-rated கண்டென்ட்லாம் இல்லை. அதே மாதிரி டேர்டெவிலோட கேமியோ இந்த சீரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வெப் சீரிஸில். இந்த சீரிஸோட எபிசோட் 1ல் ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் காமிச்சிருப்பாங்க. அது ஒரே ஷாட்டில் எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க இந்த சீரிஸில். அதே மாதிரி சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வெப் சீரிஸில். அதே மாதிரி மார்வல் எப்போவுமே ஒரு சீரிஸை வாரம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸ் அட் டைமில் 5 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லிமிட்டட் சீரிஸ் தான், உங்களால் சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிட முடியும். அடுத்து நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த் எபிசோடில் லேக்காக தான் தெரியும். அதே மாதிரி கிங்பின் கேரக்டர் டேர்டெவில் வெப் சீரிஸில் என்னவா பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெப் சீரிஸில் ஏன் கூட்டு வந்தாங்கன்னே தெரில. அவ்வளோ மொக்கையாக எழுதி வச்சுருக்காங்க. இதில் டேர்டெவில் பார்க்கும்போது கிங்பின் கேரக்டர் பார்த்தாலும் பயம் வரும். ஆனால் இந்த வெப் சீரிஸில் அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் ஆகலை. இது ஒரு கிரவுண்ட் லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சே கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் கூப்பிட்டு வந்து மொக்கையாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சீரிஸ் பார்த்தே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி MCUவோட ரெஃபரன்ஸ் எங்கன்னா வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதை ஃபாலோ பண்ணி இந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துருப்போம். ட்ரெய்லரை பார்த்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வெப் சீரிஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஏமாற்றிடும். அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த சீரிஸ் பார்க்க வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்கும். இதுக்கு IMDbல 6.8 தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.